கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நற்கருணை என்னுடைய வாழ்வின் ஒரு மையம். நற்கருணை என்னுடைய உயிர். நற்கருணை என்னுடைய மீட்பு. நற்கருணை என்னுடைய உயிர் மூச்சு. நற்கருணை இல்லாத வாழ்க்கை என்னில் இல்லை என்று சொல்லி பலரது எண்ணங்கள் இப்படியாக இருப்பது நிமித்தமாகத்தான் இந்த ஆராதனை நமக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நற்கருணை மீது உள்ள ஒரு விசுவாசம் இந்த காணொளியின் வாயிலாக பலரது வாழ்க்கையில், பலரது இல்லத்தில் நிறைய மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் கொடுத்த ஒரு நாளில் 24 மணி நேரத்தை நாம் வீணடித்து பொழுதுபோக்கு நிமித்தமாகவோ வேலையின் நிமித்தமாகவோ நாம் செலவழித்துவிட்டு ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதற்கு, ஆலயங்களை சென்று ஆராதிப்பதற்கு, திருப்பலி காண்பதற்கு நம்மளிடம் நேரம் இல்லை என்று சொல்லி பலரது வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். கடந்த வாரத்தில் கண்ட அந்த புதுமையான ஒரு விஷயம் பலரது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. பலரது எண்ணங்களிலே மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. பலரது சிந்தனையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. ஆலயங்களுக்கு போகாதவர்கள் கூட திருப்பலிகளில் கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கூட எண்ணங்கள் மாறி இருக்கின்றது. ஆனால் எத்தனை புதுமைகள் நடந்தாலும் பலரது உள்ளங்கள் இன்னும் மாறாமல் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. வலியும் வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நோய்கள் வருகின்ற போதுதான் ஆண்டவரை தேடி ஓடி நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். எப்போதெல்லாம் தேவை வருகின்றதோ அப்போது மட்டும் பயன்படுத்துவதற்கு இது ஒரு பொருள் அல்ல. இது ஒரு உயிர், இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு உணவு, இது ஒரு மீட்பு, இது ஒரு இரட்சணியம். நற்கருணை இல்லாத வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருந்திருக்கின்றது. பலரது வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரை விட்டு விலகி சென்றவர்கள் இன்று அவர்களுடைய நிலை என்னவாக இருந்து கொண்டு இருக்கின்றது? ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை எப்படியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி கூட நாம் பலரை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நற்கருணையின் புதுமை, நற்கருணையுடைய ஆண்டவர் அந்த திருப்பலியின் வாயிலாக, அந்த ஆராதனையின் வாயிலாக உங்களையும் என்னையும் பார்ப்பதற்காக, உங்களையும் என்னையும் வேதனையில் இருந்து மீட்பதற்காக, நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்மை தேடி வருகின்ற ஒரு உணவு, நம்ம தேடி வருகின்ற அந்த தெய்வம். நாம் அவரை கை நிகழாமல் நாம் அவரை நம் உள்ளத்தில் வைத்து ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்படியான ஒரு கதை என்னவென்றால், ஒரு நற்கருணை சிற்றாலயத்திலே ஒரு 45 வயது மதிப்புத்தக்க ஒரு நபர் நற்கருணை ஆலயத்துக்கு சென்று நற்கருணை ஆண்டவரோடு பேசுவது வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த இடங்களிலே இயேசுனுடைய வார்த்தைகள் படிப்பதற்கு அவருக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. விவிலியங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த விவிலியத்தை எடுத்து வாசிப்பதற்கு அவருடைய கண்களில் குறைபாடு இருந்து கொண்டு இருக்கின்றது. பல நாட்கள் ஆண்டவரோடு ஜெபித்து வந்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு ஒரு சின்ன குறைபாடு என்னவென்றால், ஆண்டவரே, உமது வார்த்தைகளை என்னால் படிக்க முடியவில்லை, வார்த்தைகளோடு உம்மை நான் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி பல நாட்கள் அவர் ஏங்கினது ஒன்று. இப்படியாக தொடர்ந்து அவர் ஜெபித்து வருகின்ற வேளையிலே ஒரு நாள் நற்கருணை பேழையில் இருந்து ஒரு ஒளியானது அவரை கடந்து வந்ததாம். அந்த ஒளியில் இருந்து வந்த அந்த வார்த்தை, உன்னுடைய பார்வை குணமாயிற்று,
என்று அவருடைய செவிகளில் விழுந்திருக்கின்றது. இந்த ஒளியை கண்ட அந்த நபர் ஏதோ கண்களில் ஒரு மாற்றத்தை அவர் உணர்ந்தவராக இது என்னவென்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்திருக்கின்றார். இத்தனை நாட்கள் இந்த சிற்றாலயத்தில் வந்து நற்கருணையோடு நாம் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கின்றோம். இன்று ஏதோ ஒரு மாற்றத்தை அவர் சந்தித்ததாக அவருடைய உள்ளத்திலே தியானித்து கொண்டு இருந்திருக்கின்றார். ஏதோ என் கண்களில் ஒரு ஒளி பட்டதை நான் உணர்ந்தவனாக, என் காதுகளிலே ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டவனாக உணரப்படுகின்றேன். இது உண்மையா இல்லை என்னுடைய சிந்தனையா என்று தெரியாமல் அவர் அவர் ஆழமாக சிந்தித்திருக்கின்றார். அந்த குரலை கேட்டது நிமித்தமாக திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்கலாம், ஆண்டவர் ஏதோ எனக்கு உணர்த்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த விவிலியத்தை எடுத்து வாசிக்க முற்படுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் அவரால் வாசிக்க முடிந்ததாம். இப்படியாக இந்த கதை நிறைவடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இது கதையாக நாம் பார்க்காமல் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்ற இது ஒரு உண்மை சம்பவங்களாக கூடி இருந்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவராக இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய எண்ணங்களை கைவிடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களுடைய எண்ணங்களை தெரிந்து அவர் எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த கண்களுடைய குறைபாடுகள் அவர் வேண்டின முதல் நாளே அது குணம் ஆகவில்லை. பல நாட்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பல நாட்கள் அவரோடு ஜெபித்து நிமித்தமாக அவருக்குள் இறை வார்த்தையை வாசிக்க முடியவில்லையே என்று சொல்லி இருக்கின்ற அந்த ஒரு குற்ற உணர்வு, ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை, ஆண்டவர் அவருக்கு கண்களிலே ஒளியை கொடுத்து அந்த குறையை நிவர்த்தி செய்திருக்கின்றார். மத்தேயு 9வது அதிகாரம் 27 30 வரை இப்படியான இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பார்வை அற்றோர்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள், அதன் வழியாக அவர்கள் பார்வையை பெற்று கொண்டார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் தொடர்ந்து 30 வரை உள்ள வார்த்தைகள் இவ்வாறாக சொல்லப்படுகின்றது. இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இந்த வார்த்தைகள் நமக்கும் பல சிந்தனைகளை கொடுப்பதாக நீங்கள் இந்த இறை வார்த்தையை நீங்கள் தியானித்தீர்கள் என்றால் இது பல இடங்களிலே பல தேவைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதாக ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் மேலுள்ள அந்த நம்பிக்கை அந்த பார்வை அற்றவர்களை ஆண்டவரோடு பயணித்தார்கள். அவர் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பின்தொடர்ந்தார்கள். ஏனென்றால் இவரால் என் பார்வையை திருப்பி கொடுக்க முடியும், இவரால் என் பார்வை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்கள் இயேசுவோடு பயணித்தார்கள். அவரை தொந்தரவு செய்தார்கள். அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வந்தார்கள். அவரோடு பல நாட்கள் அவரோடு பாதைகளிலே அவருடைய கூட்டங்களிலே அவர்கள் பங்கெடுத்திருக்க முடியும். அதன் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் அவ்வாறான ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்திருக்கின்றார்.
இன்றைய நாட்களிலும் இந்த நற்கருணை வழிபாட்டில் யாருக்கெல்லாம் கண்களில் குறைபாடு இருக்கின்றதோ, கண்களில் பிரச்சனை இருக்கின்றதோ, கண் பார்வை மங்கிக் கொண்டு இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றார். விசுவாசமுள்ள மக்களாக இந்த நற்கருணை ஆராதனையில் இன்றைய தினத்தில் இப்படியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள வந்து இருக்கின்றோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை இந்த நாளில் இந்த நேரத்தில் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார். இது ஒரு காணொளியாக இருக்கலாம், ஆனால் இது ஆண்டவரையும் உங்களையும் இணைப்பதற்கு ஒரு பாலமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரை நற்கருணை வாயிலாக நினைவுபடுத்தி கொண்டு இருக்கின்றது. இதோ இதில் வருகின்ற காட்சிகள் யாரையும் சித்தரித்தோ யாரையும் மகிழ்விக்கவோ அல்ல, ஆண்டவரை நினைவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்வு. ஆண்டவரோடு பேசுவதற்கு உங்களை இணைப்பதற்கான ஒரு இணைப்பு தான் இந்த காணொளியின் வாயிலாக இந்த நற்கருணை ஆராதனை இருந்து கொண்டு இருக்கின்றதை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இதை ஒரு தளமாக நீங்கள் பயன்படுத்தினால்தான் ஆண்டவரை உங்களால் தியானிக்க முடியும். இதை ஒரு காட்சி பொருளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு விளம்பரமாக பார்த்தீர்கள் என்றால், ஏனோதானோ என்று பார்த்தீர்கள் என்றால் இது வெறுமனையாகத்தான் போகும். அன்பார்ந்தவர்களே, இதோ இப்படியான ஒரு வாய்ப்புகள், சில நிமிடங்கள் ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவரை காண்பதற்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். பலரது வாழ்க்கையிலே இதன் நிமித்தமாக பல அற்புதங்களை அவர்கள் கண்டதாக நினைத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இதே போலதான் இன்றைய தினத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக யாருக்கெல்லாம் கண்களில் குறைபாடு இருக்கின்றதோ, கண் பார்வைகள் மங்களாக தெரிகின்றதோ, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க முடியாத நிலை இருந்து கொண்டு இருக்கின்றதோ, இன்றைய தினத்தில் இந்த ஆராதனையில் ஆண்டவர் வல்லமையாக உங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியவர்களாக, இதோ இழந்த பார்வைகளை மீண்டும் பெறக்கூடியவர்களாக இந்த நற்கருணை ஆராதனை இருந்து கொண்டு இருக்கின்றது. இதோ உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள். அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து கொண்டு இருக்கிற இந்த தெய்வம் நற்கரின் வாயிலாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதோ உங்களுக்கும் எனக்குமாக கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் இந்த நற்கருணை தான். உயிருள்ள தெய்வம் நற்கருணை வாயிலாக இருந்து கொண்டு இருப்பது நிமித்தமாகத்தான் பல நோய்கள் நம்மளை ஆட்கொண்டாலும் இந்த உணவு நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி திடப்படுத்தி நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. நற்கருணை மீது உள்ள விசுவாசம் பலரது வாழ்க்கையை இன்று வரைக்கு மரணத்தின் இன்று மீட்டு உயிர் வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. இதோ இந்த நாளிலும் கூட கண்களுடைய குறைபாடுகள் மாறி அதே அந்த ஒளியானது உங்களுடைய கண்களில் வருகின்ற போது, நீங்களும் ஆண்டவரை முகமுகமாக பார்க்கின்ற போது, அந்த ஒளி உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஆண்டவரோடு உறவாடுவதற்கு ஏற்ற காலமாக இந்த நற்கருணை ஆராதனை இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்தமான நேரத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய பாவங்கள் பலவீனங்கள் கூட ஆண்டவரை நம்மளுடைய உள்ளத்தில் வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய பாவ பலவீனங்களை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். நம்முடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் சுத்தமாக வைத்து நாம் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் மனம் இறங்கி நம்மளுடைய உள்ளத்திலே கடந்து வருவார், நம்முடைய ஜெபத்திலே கடந்து வருவார். நம்ம ஜெபங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்களை மூடி, யாராருக்கெல்லாம் கண்கள் குறைபாடுகள் இருக்கின்றதோ, மற்றவர்களுக்கு குறைபாடுகள் இருக்கிறது என்று தெரிந்தாலும் இந்த நேரத்திலே அவர்களுக்காக கூடி நாம் இந்த வேளையிலே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நற்கருணை ஆண்டவரோடு மனம் விட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கப்படுகின்ற போது
அந்த தெய்வ மனம் இறங்கி நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நற்கருணை வாயிலாக நான் உம்மோடு ஜெபிப்பதற்கு, உம்மோடு பேசுவதற்கு எனக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். பல அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து கொண்டு இருக்கிற தெய்வம், இதோ இந்த நற்கருணை வாயிலாக இந்த சிறிய மணித்துளியில் கூட ஆண்டவரே எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் கண்களில் குறைபாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என்னால் உம்மை பார்க்கக்கூடி என்னுடைய கண்களில் தெளிவில்லை ஆண்டவரே. அப்பா, உங்கள் வார்த்தைகளை கூட என்னால் படித்து தியானிக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் கண்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தேவன் மாற்றி போட வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மருத்துவர்கள் எத்தனையோ ஆலோசனை எனக்கு கொடுத்தார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆலோசனை நிமித்தமாகவும் பல ஆயிரங்களை நான் செலவிட்டேன். கண்களிலே எந்த குறைபாடும் நீங்கினதாக இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை தரிசிக்க, உம்மை தியானிக்க உமது வார்த்தைகள் எனக்கு மருந்தாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் கூறின பல வார்த்தைகள் ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை படித்து தியானம் செய்வதற்கு என் கண்களில் குறைபாடு இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த மகிமையான நேரத்தில் அப்பா நீங்கள் எங்களை நோக்கி வருவீங்க ஆண்டவரே. அப்பா, என் கண்களிலே இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க ஆண்டவரே. அப்பா, அது நரம்பு பிரச்சனையா, அப்பா விழி பிரச்சனையா எனக்கு தெரியாத ஆண்டவரே. அப்பா, என்னுடைய குறைபாடுகள் எனக்கு மாறணும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே. அப்பா, நீ நம்பிய வண்ணம் ஆண்டவரே உனக்கு நிறைவேறும் என்று சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே. அப்பா, எனக்கும் அப்படியே அது நிறைவேறத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த மத்தேயுவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் ஆண்டவரே, அப்பா என்னுடைய உள்ளத்தில் நான் தியானம் செய்து பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த அற்புதத்தை ஆண்டவரே அப்பா எனக்கு நீங்கள் செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, குருடர்களை குணப்படுத்தின தெய்வம் ஆண்டவரே. அப்பா, என் கண்களை தொடுவீராக ஆண்டவரே. அப்பா, என் கண்களை தொடுவீராக ஆண்டவரே. அப்பா, உமது கரம் என்னுள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உமது கரம் என்னுள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எனக்கு தொடுவதற்கு ஆண்டவரே, நீங்கள் என்னை தொட்டு குணப்படுத்துவதற்கு ஆண்டவரே நான் தகுதியற்ற பாத்திரமாக இருந்திருந்தால் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தொடுவதற்கு தகுதியற்ற பாத்திரமாக இருந்த ஆண்டவரே. அப்பா, என் பாவ பலவீனங்களை நினைத்து ஆண்டவரே அப்பா நான் மன்னிப்பு கேட்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, என் மன்னிப்பு கேட்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, நான் தெரிந்து செய்த பாவங்களுக்கு தேவன் எனக்கு தண்டனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நான் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே அப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருந்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என் கண்களிலே அப்பா ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, என் கண்களில் ஒரு தரிசனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, என் செவிகளில் ஒரு தரிசனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, என் கண்களில் இருக்கக்கூடிய அப்பா எல்லா பலவீனங்களும் மாற வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என் உள்ளத்தில் கடந்து வருகின்ற போது ஆண்டவரே, என் இல்லத்தில் கடந்து வருகின்ற போது ஆண்டவரே அப்பா எனக்கு எல்லாம் மாறும் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் எனக்கு மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உமது கரத்தை வைத்து ஆண்டவரே அப்பா என் கண்களில் உமது கரம் படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமது விரல்களின் கண்களில் படட்டும் ஆண்டவரே. அப்பா, நான் நலன் பெறுவேன் ஆண்டவரே. அப்பா, என் கண் திரைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. அப்பா, நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, பலரது வாழ்க்கையில் ஆண்டவரே. அப்பா, பலரது குடும்பங்களிலே அப்பா சிறிய பிள்ளைகள் முதற்கண்டு ஆண்டவரே அநேகருக்கு இப்படியான குறைபாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. மருத்துவமனைக்கு சென்றால் ஆண்டவரே அது நிரந்தரமாக குணப்படுவதில்லை ஆண்டவரே. அப்பா, மேலும் மேலுமாக ஆண்டவரே லென்ஸுகளை மாற்றி மாற்றி நாங்கள் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, அது நாட்கள் ஆகப்படுகின்ற போது மறுபடியுமாக அதே நிலைமை எங்களுக்கு திரும்பி வருகிறது ஆண்டவரே. ஆனால் பரிபூர்ணம் சுகத்தை கொடுக்கிற தெய்வம் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா என் விழிகளை தொடுங்க ஆண்டவரே. அப்பா என் விழித்திரைகளை தொடுங்க ஆண்டவரே. அப்பா என் நரம்புகளை தொடுங்க ராஜா ஆண்டவரே. அப்பா அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் இப்படியாக இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கண்கள் இருந்தும் ஆண்டவரே உமது காண முடியாத நிலை, கண்கள் இருந்து ஆண்டவரே உமது வார்த்தைகளை வாசிக்க முடியாத நிலை ஆண்டவரே இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா பல்லரது வாழ்க்கையில இப்படியான சூழ்நிலை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இது எல்லாத்தையும் நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இணைப்பில் யாரெல்லாம் ஆண்டவரே கண்களில் குறைபாடோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே கண்கள் குறைபாடுகளோடு உம்மை தேடி வருகிறார்களோ அவருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அப்பா உமது ஒளியாண்டவரே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அந்த கண்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தேவ கரம் மாற்றி போடுவதாக, உமது கிருபை மாற்றி போடுவதாக, உமது வல்லமை மாற்றி போடுவதாக ஆண்டவரே. அப்பா இந்த நோய்கள் பரவி வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே கண் பார்வைகள் குறைபாடுகள் ஆண்டவரே நாட்கள் ஆக ஆக அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவரே 2-3 பேர் இப்படியான நோய்க்கு ஆண்டவரே உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா தெய்வீக பிரசன்னம் நற்கருணை ஆண்டவர் தான் இவர்களுக்காக ஆண்டவரே. அப்பா அந்த கதையில் கண்டது போல் ஆண்டவரே அப்பா ஒரு ஒளியானது அப்பா அந்த நபர்களுடைய கண்களில் கடந்து வந்தது. அதே ஒரு அற்புதம், அதே ஒரு அடையாளம் இன்றைய தினத்திலும் கூட அப்பாவும் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தை ஆண்டவரே அப்பா ஒரு ஒளி ஆண்டவரே அவர் கண்களில் வரட்டும் ஆண்டவரே. அப்போது அவர்கள் குணம் பெறுவார்கள் ஆண்டவரே. அப்போது அவர் குணம் அடைவார்கள் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்படியாக அற்புதங்களை அதிசயங்களும் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீக பிரசனம் கடந்து வருவதாக, தெய்வீக பிரசனம் கடந்து வருவதாக, தெய்வீக பிரசனம் கடந்து வருவதாக, தெய்வீக கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொரு வீடுகளுக்கும் கடந்து செல்வதாக ஆண்டவரே. அப்பா உமது கரம் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா இன்றைய தினத்தில் இருந்த ஆண்டவரே புதிய பார்வையை காண செய்வீராக ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத காரியங்களை பார்க்காதபடிக்கு தேவனார் கண்களில் ஒரு ஆசீர்வாத தரிசனத்தையும் கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த பார்வைகள் எதற்காக மறைக்கப்பட்டதோ அது மறைவானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைய தினத்திலிருந்து புதிய பார்வையை தேவன் கொடுத்து உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே வார்த்தைகளை படிக்க அந்த கண்கள் பயன்படுவதாக கண்கள் இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளும் மாறி இயேசுவை மட்டும் தரிசிக்கக்கூடியவர்களாக, நற்கருணையோடு பேசக்கூடிய பிள்ளைகளாக, நற்கருணையோடு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, நற்கருணையோடு வாழ்கின்ற பிள்ளைகளாக இன்றைய தினத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் பலரது வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அன்றைய நாளில் கூட ஆண்டவரே இந்த இணைப்பில் பார்த்து பல கருத்துக்களோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பல தேவைகளோடு ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாரம் கூட ஆண்டவரே விடாமல் ஆண்டவரே இந்த நற்கருணை ஆராதனையை பங்கெடுத்து வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது வெறுமனை போகாதபடிக்கு பலரது வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக இருப்பதற்கு தேவன் எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது கிருபை, தொடர்ந்து உமது பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவன் எங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதித்து இந்த புதிய மாதங்களிலே தேவன் அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படியாக, ஒவ்வொருடைய குடும்ப தேவைகளையும் சந்திக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.